கலர் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். காலத்தால் அழிய முடியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதுல முக்கியமான ஒரு நபரா இன்னைக்கு நம்ம எல்லார் நினைவிலயும் இருக்கிறவங்க, எல்லா நேரத்திலயும் இருக்க போறவங்க ஜானகி அம்மாவுடைய குரல். அவங்களுடைய உடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம விட்டு பிரிய போகுது அப்படின்னாலுமே கூட அவங்களுடைய குரலுக்கு அழிவே இல்ல. அவங்களுடைய குரல் காலத்தால் நம்மள விட்டு நீங்காம இருக்க போகுது. அவங்களுடைய நினைவலைகள்ல பல பேர் அவங்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய குடும்பத்தினர்கள், சினிமா துறையை சார்ந்தவங்கலாம் அவங்களோட நடந்த நிறைய விஷயங்கள் நினைவு கூர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், முக்கியமா அவங்க தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாவுக்கு அவங்களுடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால சினிமா துறையில எவ்வளோ பலன் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, தினசரி பாடல்களை கேட்கக்கூடிய நம்மளுக்கு அதனால எவ்வளோ பலன் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அவங்களுடைய ரசிகர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்மளுடைய இரங்கலை தெரிவிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க அப்பா ஒரு ஆயுர்வேத டாக்டர் அண்ட் டீச்சர் இருந்தாங்க. அவங்களுடைய 9 வயசுலேயே அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு கிளாசிக்கல் மியூசிக் அதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கவே இல்லை. நாதஸ்வர வித்வான் கிட்ட ஒரு கிளாஸ் கற்றுக்கிட்டாலுமே கூட அது கிளாசிக்கலாக இல்லாமல் கர்நாடிக் மியூசிக் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு பாடல் எப்படி பாடணும் அப்படின்ற மாதிரி கற்றுக்கிட்டு 9 வயசுலேயே மேடை ஏறினவங்க. அவங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஆந்திராவில் தான், குண்டூரில். அதுக்கப்புறமா அவங்களுக்கு இசை மேலே இருந்த ஆர்வத்தை பார்த்து அவங்களுடைய நெஃப்யூ அவர் தான் சென்னையில் தான் எல்லா இசை சார்ந்தும் சினிமா துறை சார்ந்தவங்கலாம், அதாவது சவுத் இந்தியாவுக்கு ஒரு ஹப் அப்படின்னா சென்னையாக தான் இருந்ததுனால இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சென்னைக்கு அவங்களுடைய 19 வயதில் அவங்களுடைய முதல் பாடலில் பதிவு பண்ணுறாங்க. 1957 அவங்களுடைய முதல் பாடல் விதியின் விளையாட்டுன்ற படத்து மூலயமா அவங்க சினிமா துறைக்கு பின்னணி பாடகியாக அறிமுகமாகறாங்க. ஆனால் அது அவங்களுடைய விதியும் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸே ஆகலை. எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு முதல் அனுபவம் இருக்கும். அவங்க பாடக்கூடியதோ இல்லை நடித்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி வராமல் போயிடுச்சு, ஏதோ சம்திங் அப்படி இருக்கும். அதே போல் தான் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பாடல் வெளிவராமையே போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த 57லேயே தமிழில் தான் முதல்ல அவங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஜலபதி அவருடைய மியூசிக் டைரக்டரு. அதுக்கப்புறமா தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு 4 மொழியிலையுமே அதே ஆண்டில் அவங்களுக்கு அடுத்தடுத்த பாடல் எல்லாமே வெற்றி பாடலாக அமைஞ்சது. எல்லாமே வெற்றி பாடலாக அமைஞ்சதுன்னா அவங்களுடைய குரலினுடைய அந்த காந்த சக்தி, அவங்களுடைய வாய்ஸ் ஒரு மிஸ்மரைசிங்கான வாய்ஸ் அப்படின்றது எல்லா இசையமைப்பாளர்களும் புரிய ஆரம்பிச்சது, எல்லா மொழிகளிலும். அதிலிருந்து அப்படியே அவங்களுடைய ரெக்கார்டிங் கெரியர் ஆரம்பித்தாங்க. 57 அவங்களுடைய கெரியர் ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஒவ்வொரு படமாக ஒவ்வொரு பாடலாக அவங்க பாட ஆரம்பிக்கும் போது அவங்கள தேடி வாய்ப்புகள், ஃபஸ்ட்டு அவங்க தேடி போன வாய்ப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வாய்ப்புகள் அவங்கள தேடி வர ஆரம்பிச்சது. வாய்ப்புகள் தேடி வந்ததுன்னதும் வெறும் பாடல் பாடக்கூடிய ஒரு பின்னணி பாடகியாக மட்டும் இல்லாமல் நடிப்பு துறையில் வர சொல்லியும் அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலுமே, இல்லை இந்த மாதிரி எனக்கு இசை மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தினால நான் நடிக்கிறது இல்லாமல் பாடலில் மட்டும்தான் கவனம் செலுத்த போகிறேன்னு சொல்லி பாடல்கள் மேலே அவங்க இசைத்துறைக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள முழுமையாக அவங்க ட்ரெயின் பண்ணிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு சில கிளாஸஸ்லாம் அவங்க போக ஆரம்பித்து அவங்களுடைய வாய்ஸை இன்னும் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டோம், வாய்ப்பு கிடச்சிருச்சு, வெற்றி பெற்றுட்டோன்றதுக்காக அதோடு அவங்க விடலை. தன்னை தானே கரெக்டாக தயார்படுத்திக்கணும். ஒருத்தர் சொல்லக்கூடியதை ரொம்ப கூர்ந்து கவனித்து எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க வளர்ந்தது எல்லாமே ஆந்திர மாநிலமாக இருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மொழிகள்லையும் அவங்க பாடியிருக்காங்க. அப்போ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு பேசக்கூடிய மொழி எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அதுக்கு அவங்கள எவ்வளோ தூரம் தயார்படுத்தியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 19 வயசில் ஒரு சின்ன பெண்ணு அவங்களுக்கு தமிழ் மொழியை உச்சரிக்கணும், அதே போல் மலையாளத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு கரெக்டாக உச்சரிக்கணும், அவங்களுடைய தாய்மொழியான தெலுங்குலா இருந்தாமே கூட பாடும்போது வரக்கூடிய அந்த உச்சரிப்பு, அதுக்கப்புறமா கன்னடம், இது எல்லாமே அவங்க கரெக்டான உச்சரிப்போடு அவங்க பாட ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வெறும் சவுத் இந்தியாவோட முடியாமல் அப்படியே அவங்க பார்த்திங்கன்னா பெங்காலி, கொங்கன், ஒடிசா, அதாவது ஒரியா மொழி, அப்புறம் ஹிந்தி, இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையும் கிட்டத்தட்ட 20 மொழிகளில் இந்திய மொழிகள்லேயே பாடியிருக்கிறாங்க. இது இல்லாமல் வெளி மாநிலத்து, அதாவது ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய வெளிநாட்டு மொழிகளாக சொல்லக்கூடிய ஆங்கிலம்,
அப்புறமா சிங்களம் எனக்கு எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஒரு தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய இல்லை சவுத் இந்தியாவில் இருந்து சிங்களத்தில் பாடி அதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு அவார்ட் வாங்கினவங்க ஜானகி அம்மாவாக தான் இருப்பாங்க. ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, ஜாப்பனீஸ் இந்த மாதிரி ஃபாரின் லாங்குவேஜ்லேயே 5 லாங்குவேஜில் பாடியிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ஷனோட பாடக்கூடியவங்க. அவங்களுக்கு தொடர்ந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ்னுடைய மாடுலேஷன் தான் அவங்களுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்குது. இதை வந்து ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் அவங்கள வந்து கரெக்டாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படி மியூசிக்கை வாங்கணுமோ அதுலேருந்து என்னென்னலாம் வந்து கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்துருக்குறாங்க. எஸ்பெஷலி கேவி மகாதேவனாக இருக்கட்டும், இல்லைன்னா எம்எஸ்வியாக இருக்கட்டும், ஜிகே வெங்கடேஷாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே இது வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் பிற மொழிகள்லேயும் அவங்க பாடினவங்க. அதிகமாக நம்ம எல்லோரும் சொல்லக்கூடியது எஸ்பிபி அவர்களோட காம்போவில் நிறையா பாடியிருக்காங்க. அதே போல் பிவி ஸ்ரீனிவாசனோடையும் டாக்டர் ராஜ்குமாரோடையும் ஹிந்தியில் வந்துட்டு இருக்கக்கூடிய டாப் சிங்கர்ஸோட, அது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் தமிழ்லனா தமிழில் இருக்கக்கூடிய டாப் சிங்கர்ஸு, தெலுங்குலனா தெலுங்கில் இருக்கக்கூடிய டாப் சிங்கர்ஸு, அந்த மாதிரி மலையாளத்தில் எஸ்பெஷலி இப்போ வரைக்கும் குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு அப்படின்னும்போது அந்த நுலாவி, அதாவது தாலாட்டு பாடல்கள் சொல்லக்கூடியதை ஜானகி அம்மா குரலில் தான் கேட்டுட்ருக்குறோம். அவ்வளோ அருமையான தாலாட்டு பாடல்கள் வந்து அவங்களுடைய குரலில் வந்து அவங்க பாடியிருக்கிறாங்க. முக்கியமாக 60க்கு அப்புறமா அவங்களுடைய டேக் ஆஃப்ன்றது ஒரு எப்படி சொல்கிறது, நிற்க நேரம் இல்லாமல் இருந்த ஒரு நேரம் காலகட்டம் சொல்லலாம். இந்த பக்கம் ஒரு பக்கம் தமிழ் எல்லாத்துலேயும் பாடிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதே போல் எல்லா லாங்குவேஜ்லேயும் இங்கே இருந்து ஃப்ளை பண்ணி அப்படி போய் பாடிட்டு வந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்லையும் அவங்க மொழிக்கு கொடுத்த அவங்களுடைய அந்த நேரத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தெலுங்கு ஆந்திராவாக இருந்தாலும் கூட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இதெல்லாம் வந்து எழுதவும் செய்வாங்க. அவங்க பேசுறது பாடுறதுன்றது வேறு இருந்தாலும் கூட அந்த மொழியை முழுமையாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. முழுமையாக கற்றுக்கிட்டா தான் அதில் இருக்கக்கூடிய உச்சரிப்புகளும் அதில் நம்ம பேசக்கூடியது தவறுகளை வந்து கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அதை வந்து அடுத்த தடவை வராமல் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு எழுதவும் பழகியிருக்கிறாங்க. இந்த லாங்குவேஜ்லாம் அவங்க எழுதவும் செய்கிறதுன்றதெல்லாம் உண்மையாலே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 48,000க்கும் மேலே 50,000க்கும் மேலவே இருக்கும் அவங்க பாடல்கள். ஏன்னா வெளிவராத பாடல்கள் வந்து இதில் லிஸ்ட்டில் வரல. அதெல்லாம் சேர்த்தா இன்னமும் எவ்வளவோ ஆயிரங்கள் பாடல்கள் இருக்கும் வெளிவராத பாடல்களே. அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் அவங்களுக்கு வந்து 2013 தான் வந்து இந்திய அரசால் பத்மபூஷன் அப்படின்ற அவார்ட் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே பல விருதுகளை வந்து அவங்க பார்த்துருக்குறாங்க. விருதுகள் வந்து வேணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாங்கன்னா கொடுக்கும்போதே அவங்க வாங்கியிருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் அவங்க யோசிக்கலை, அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய துறையையும் அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. என்னென்னா இது வந்து என்னுடைய காலம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளை தாண்டி நான் இப்போ இந்த இசைத்துறையில் இருக்கிறேன். இந்த விருதை வந்து நீங்கள் எனக்கு எப்போவோ கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க பீக்கில் இருந்த பீரியடுன்றது 60s and 70s, அப்போது அது 80ஸ்லேயே கூட அந்த சமயத்தில் கொடுக்காம 2013 அதுவும் பத்மபூஷன், அதாவது 3rd ஹையஸ்ட் அவார்டுன்னு சொல்லக்கூடிய அதை வந்து கொடுக்குறீங்க. இது வந்து எனக்காக மட்டும் நான் பேசலை, என்னை சார்ந்திருக்கக்கூடிய துறையில் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இசை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரியான ஹையஸ்ட் சொல்லக்கூடிய சிவிலியன் அவார்ட்ஸ்லாம் அதை கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூசிக் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அவ்வளோவா கவனிக்க மாட்டீங்க. அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து பேசணும். அவங்களுடைய சாதனைகள், அவங்களுடைய எவ்வளவோ பாடல்கள் பாடி எவ்வளவோ இசைத்துறையில் சாதித்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பவுமே இதே போல் லேட்டாக தான் கொடுக்குறீங்க. அதனால் எனக்கு இந்த லேட்டாக வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேண்டாம். என்னை சார்ந்திருக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மட்டும் பேசலை, துறை சார்ந்து எல்லாரையும் நீங்கள் கரெக்டான முறையில் கரெக்டான நேரத்தில் கௌரவப்படுத்தணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. உண்மையாலே அவார்ட் மேலே ஆசை இருக்கிறவங்க இல்லை எனக்காக மட்டும் அப்படின்றதா கூட அது அவங்க சொன்ன விதம் வர மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப தன்மையாக இது வந்து எல்லாருக்குமே சேர்த்து நீங்கள் கரெக்டான நேரத்தில் கொடுக்க வேண்டிய அவார்டாக இருக்கணும்னு சொல்லி அதுக்காக வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி 4 நேஷ்னல் அவார்டு தமிழில் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் வெளிவந்த 16 வயது நிலை படத்தில் செந்தூர பூவின்ற பாடல் யாராலையுமே மறக்க முடியாது. அதில் ரொம்ப அழகான வரிகளை வந்துட்டு கங்கை அமரன் அவர்கள் எழுதியிருப்பார். பாரதி ராஜாவுடைய முதல் திரைப்படமான 16 வயது நிலையில் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ரீதேவி அவர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியும். அதுக்கு வந்து முதல் தேசிய அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. அதே போல் கடைசி அவங்க வாங்கின தேசிய அவார்டும் வந்து தமிழ் படத்துக்கு தான்.
அதே இசைஞானி இளையராஜாவோட இசையில் வெளிவந்த தேவர் மகன் படத்திற்காக இஞ்சி இருப்பழகி அந்த பாடலுக்காக வாங்கியிருப்பாங்க. அதில் பண்ணக்கூடிய அந்த வாயில் வரக்கூடிய அந்த மியூசிக்கும் பாருங்கள், உண்மையாலே வந்து நிறைய பேர் இப்போ ட்ரை பண்ணி கொண்டு வராங்க, ஸ்டேஜ்லலாம் பாடுறவங்க, ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறவங்களாம். ஆனால் அந்த சமயத்தில் அந்த அந்த பண்ணக்கூடிய அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கே உரிய ஒரு பாணின்னு சொல்லலாம். அதாவது எப்படி நம்ம வந்து இந்த நகைச்சுவை சார்ந்து இல்லை மிமிக்ரி கலந்து பாடக்கூடிய கிமிக்ஸோட பாடக்கூடியதில் மேல் சிங்கரில் நம்ம எஸ்பிபி அவர்களை சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து எப்படி வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா வாய்ஸஸும் அப்படியே அவரே வந்து கொடுத்து, ஆக்சுவலி அதில் வந்து பின்னணியில் இன்னொருத்தரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் பிற்காலத்தில் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எஸ்பிபி அவர்களே வந்து அது வாய்ஸஸ்லாம் கொடுத்து பண்ணுவார். அதே போல் ஃபீமேலில் ஜானகி அம்மாவை விட்டால் வேறு யாரையும் நம்ம சொல்லவே முடியாது. சின்ன சின்ன இந்த கமக்கங்களாக இருக்கட்டும், இந்த கிமிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த வாய்ஸஸ், அந்த சின்ன சின்ன அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களே கொடுப்பாங்க. அது குழந்தைங்களுக்கு பாடக்கூடிய பாடல்னால் அது ஜானகி அம்மா வாய்ஸாக தான் இருக்குமே. அதுக்கு முன்னாடி புஷ்பலதா அவர்கள் நினைக்கிறேன், அது அவங்களுக்கு அடுத்தபடியாக குழந்தைகள் வாய்ஸில் பாடக்கூடிய ஒரு பாடகினா கண்டிப்பாக ஜானகி அம்மா தான். இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படி யாருமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளே கூட்டிகிட்டு வந்து பாட வச்சிடுறாங்க. ஆனால் ஜானகி அம்மாவோட இடத்த வேறு யாராலையுமே நிரப்ப முடியாது. ஏன் அதே கமல்ஹாசன் வறுமை நிறம் சிவப்பு படத்தில் அவங்களுடைய பாடல் வரிகள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சிப்பி இருக்குது முத்து இருக்குது, அதில் வெறும் அவங்களுடைய அந்த ல ல ல ல ல அப்படின்றதே வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ஒரு வாய்ஸ், அந்த வரக்கூடிய அந்த அதுக்காகவே அந்த பாட்டு அத்தனை வாட்டி கேட்கலாம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா எஸ்பிபி அவர்களும் ஜானகி அம்மாவும் பிரிக்க முடியாத ஒரு காம்போ. அவங்களுடைய காம்போவில் வந்து பாடல்களாக இருக்கட்டும், முக்கியமாக இளையராஜா அவர்கள் வந்து இசைஞானி இளையராஜாவாக வர்றதுக்கு முதல் படமான அன்னைக்கிளி படம் அவருக்கு முதல் வாய்ப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜிகே வெங்கடேஷ் அவர்கள்கிட்ட ஒரு வேலை பார்க்கும்போதே ஜானகி அம்மாவுடைய வாய்ஸ் எப்படியெல்லாம் அவங்க வந்து பாடுறாங்கன்றதை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் மியூசிக் டைரக்டர் ஆகும்போது என்னுடைய படத்தில் அவங்க பாடணும்னு சொல்லி முதல் படத்தில் 3 பாடலை ஜானகி அம்மா தான் பாட வச்சிருப்பார். அது எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. படம் வெற்றி பெறறதுக்கு பாடல்கள் மற்றும் இசை பெரிய அளவில் பக்கபலமாக இருந்தது. இப்போ வரைக்கும் அந்த பாடல்கள் நம்ம காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அதே போல் ஜானகி அம்மாவை பிற்காலத்தில் எல்லா விதத்துலேயும் ஒரு வேர்சடைல் சிங்கராக வந்து என்ன மாதிரியெல்லாம் கொண்டு வர முடியுமோ எல்லா ரேஞ்சு, அவங்களுக்கான ரேஞ்ச் இதுதான் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணாமல் எல்லா விதத்துலேயும் இளையராஜா அவர்கள் யூஸ் பண்ணார் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒரு லோ பேஸ்லேயும் பாடுவாங்க, ஹை பிச்சில் பாடுவாங்க, அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி இருக்கும். அதாவது ஒரு ஃபோக் சாங்கும் இருக்கும், கர்நாட்டிக்கும் இருக்கும், ஒரு வெஸ்டர்ன் சாங்கும் இருக்கும். அவங்க பாடாத ஒரு ஒரு மியூசிக்கே இல்லைன்னு சொல்ல முடியும். அவ்வளவு எல்லா விதத்துலேயும் வந்து அவங்க வாய்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் இளையராஜா அவர்கள். அதே போல் ஒரு சூப்பர் டூப்பரான மியூசிக் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்எஸ்வியாக இருக்கட்டும், இசைஞானி இளையராஜாவாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், இப்படி எல்லாருடைய அந்த 4-5 டிகேடும் வந்துட்டு அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களோட இசையில் பாடியும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான குடுப்பனெல்லாம் அடுத்து வரக்கூடிய வேறு யாருக்காவது கிடைக்குமான்றதெல்லாம் தெரியல. அப்படி ஒரு பாடல்களை வந்து அவங்களுடைய குரலில் வந்து பாடியிருக்கிறாங்க. அண்ட் இது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ், தமிழ்நாட்டில் 6 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க, கலைமாமணி விருது. கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கன்னடத்தில் தான் அவங்க இது பாடின பாடல்கள் ரொம்ப அதிகம். ஓவராலாக அவங்க பாடின அந்த டிஸ்கோகிராஃபியில் கன்னடத்தில் அவங்க பாடின பாடல்கள் ஹையஸ்ட் அப்படின்றது. அண்ட் அங்கே வந்து ராஜோத்சவம்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் ஸ்டேட் அவார்டான அந்த அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. தெலுங்குல நந்தி அவார்டு, நந்தி அவார்டே வந்து 11 அவார்டுனா படங்களில் பாடல்களுக்கு வந்துட்டு அவார்டும் ப்ளஸ் சீரியலில் பாடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து அப்படி வாங்கியிருக்கிறாங்க. சீரியலினுடைய 2 சீரியலினுடைய பாடல்களுக்காக 2 நந்தி அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஒரிசாவில் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, மலையாளத்தில் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வாங்காத ஸ்டேட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு அப்படின்றத தாண்டி அதுக்கும் மேலே வார்த்தை இருந்து தான் அப்படிப்பட்ட ஒரு சிங்கர். அவங்க பாடல்களை தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங்காக ரொம்ப ரொம்ப ஒரு காமன் கூலான ஒரு பர்சன். அப்படி ஒரு அவங்க வந்து இவ்வளோ பாடியிருக்கிறோம், இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்கள வந்து எப்போவுமே அவங்க நினச்சதில்லை. யார் எப்போ பேசினாலுமே கொண்டு நான் சாதாரண ஒரு மனுஷி தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையாக பேசக்கூடியவங்க. புது சிங்கர்ஸ் யாராவது வந்து அவங்கக்கிட்ட டவுட் எது கேட்டாலுமே வந்து அவங்களுக்காக நல்லாவே கைட் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக ஒருத்தவங்க காம்படிஷனில் பாட வரவங்க யாராக இருந்துமே கூட அவங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காம அவங்கள கைட் பண்ணுறதும் பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர்கள், நான் எவ்வளோ பாட்டு பாடியிருக்கிறேன், புது இசையமைப்பாளர்களுடைய பாடல்கள் எல்லாம் ஓகே போனோம் நம்ம பாடணும் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்களுக்கு எப்படி வேணுமோ
உங்களுக்கு இது ஓகேவா, இது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், இல்லை மறுபடியும் பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டு பாடக்கூடியவங்க. இது ஒரு வயசு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்துருச்சுன்னா தான் சொன்னது தான் சட்டம் அப்படின்னு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டர் இல்லை மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கடைசி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இன்னும் நம்மளே எவ்வளோ நாளுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நான் வழிவிடணும். அதனால 2017 அவங்க வந்து ஆந்திராவில் நடந்த ஒரு கான்சர்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணி இதுதான் என்னுடைய இறுதி கான்சர்ட் ப்ளஸ் என்னுடைய சினிமா துறையில் நான் பாடக்கூடிய பாடல்களையும் இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதை தாண்டி அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி முதல்ல நீங்கள் ஆரம்பித்தது தமிழில், அதே போல் நீங்கள் தமிழ் மொழியோடு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி 2018 ஒரு பாட்டு வந்து பாட வச்சுருப்பாங்க. அதோடு அவங்க வந்து சினிமா துறையிலையும் சரி இசைத்துறையிலையும் நான் இதுக்கப்புறமா பாடலைன்னு சொல்லிட்டு அதை விட்டு ஒதுங்கி அப்படியே இருந்தாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன கொடுப்பனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோலெலாம் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய அட்வைசர்ஸ் அண்ட் அவங்க வந்து பாடின காலத்தில் இருந்த நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு பேராக நம்ம வந்து ஆன் ஸ்டேஜில் பார்க்குறதுனா எஸ்பிபி அவர்களும் ஜானகி அம்மாவுடைய அந்த பேச்சு, பாடும்போதே அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த போட்டி ஒரு ரொம்ப அழகாக அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அவ்வளவு அருமையான எந்த ஒரு வயசு வித்தியாசமும் இல்லாமல், இத்தனைக்கும் அவங்க சீனியர் எஸ்பிபி அவர்கள் வரும்போது, ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எஸ்பிபி அவர்களுக்கு வாய்ப்பு தேடி கொடுத்தவங்களும் ஜானகி அம்மான்ட்டு எஸ்பிபி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க நம்ம தானே வளர்த்து விட்டோம் அப்படின்ட்டு இல்லாமல் அவர் ரொம்ப ஃபன்னாக பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்துக்குமே இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீன்ஸ் பர்ஃபார்மன்ஸாக அண்டு என்னுடைய கூட இருக்கிறவங்க அது என் தம்பி இல்லை என் பையன் மாதிரி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. யாரையுமே கொஞ்சம் கூட முக சுழிச்சோ இல்லைன்னா அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ அவங்க வந்து பேசினதும் கிடையாது, நடந்துக்கிட்டதும் கிடையாதுன்னு அவங்களோட பழகிறவங்க எல்லாருமே வந்து சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் இன்றைக்கி நம்மளோட இல்லை. அவங்களுடைய குரல் ஆனால் எப்பவுமே நம்மளோட இருக்கும். அவங்களுடைய பாடல்கள் நம்மளை எப்பவுமே வந்து இப்போ எப்படி அவங்க வந்து அவங்களுடைய இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய கல்லறையில் தூங்க போகிறாங்களோ, நம்மளே தினசரி நம்மளை தாலாட்டு பாடி தூங்க வைக்கக்கூடிய குரலாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சு இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 48,000க்கும் மேலே பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க. தினசரி நம்ம ஒரு பாடல் கேட்டால் கூட நம்மளுடைய காலம் வந்து பத்தாது அவங்களுடைய பாடல்களை கேட்குறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சகாப்தத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அஞ்சலியாக அவங்களுடைய நினைவுகளை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு உண்மையிலேயே அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய பாடலோடு எப்போவுமே அவங்க வந்து நம்மளோட இருக்கணும், இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இசைத்துறை சார்ந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். எஸ் ஜானகி அம்மான்றவங்க மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் அவங்களுடைய இசை நம்மளை வந்து தினசரி பயணிக்க வைக்கும். இந்த கலர் சினிமாஸ் மூலயமா மீண்டும் அவங்களுக்கு நம்மளுடைய இரங்கலை தெரிவிச்சிடலாம்.